அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்பைசி மீட் கேக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பைசி மீட் கேக்கை இறைச்சி கேக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு 5 எக்கு பவுல்லேக்கு உடச்சி ஊற்றிருக்கு. இதிலேக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கேக்கு மீட் வச்சு தான் ரெடி பண்ணுறேன். ஸோ மீட் எந்த மீட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலேக்கு ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகா பவுட்ரு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் தனியா பவுட்ரு ஆட் பண்ணி பச்சை வாசனை போன வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதிலேக்கு கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா இனி இதிலேக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்குன்னா மீட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீட்லேக்கு மசாலாலாம் நல்லா தான் மிக்ஸ் ஆன வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதிலேக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு மிக்ஸில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மிக்ஸர் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த எக்கு பேட்டர்லேக்கு இந்த மீட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ப்ரஷ் பண்ணி நல்லா தான் ப்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். இந்த கேக்கை குக்கரில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கின எக் பேட்டரை இதிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம். இனி இது மூடி வச்சு 15 மினிட்ஸு ஸ்டவ் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுக்கலாம். பாருங்கள், இந்த கேக்கு நல்லா வெந்து ரெடியாக வந்திருக்கு. ஸ்பைசி மீட் கேக்கா. இனி இது கட் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்டி ஸ்பைசி மீட் கேக்கு ரெடி. இதுக்கு இறைச்சி கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.